நம்மளுக்கு எத்தனை பேருக்கு வந்து நம்மள மாதிரியே பார்க்க எக்ஸாக்டா இன்னொருத்தர் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து இருக்கிறாங்க. பட் இன்னும் நம்ம வந்து அவங்கள மீட் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆக்சுவலா இது வந்து உண்மையானு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து இது வந்து பாசிபிள் சொல்லிட்டு சொல்றாங்க. ஆக்சுவலா இது எப்படி பாசிபிள்னு பாத்தீங்கன்னா மல்டிவர்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த மல்டிவர்ஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் தியரிஸ் இருக்கு. அந்த தியரிஸ்லாம் வந்து மேபி இது வந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லுது. ஃபர்ஸ்ட் மல்டிவர்ஸ்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம இப்போ கரண்டா வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச யூனிவர்ஸ்ல வந்து இருக்கு. இப்போ வந்து நீங்க நைட்டு போய் வானத்தை பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாமே டிஃப்ரெண்ட் ஸ்டார்ஸ். கரெக்டா? இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டார்ஸ் அப்புறம் டிஃப்ரெண்ட் கேலக்சிஸ் எல்லாமே கம்பைன் பண்ணி உருவாகிற ஒரு விஷயம் தான் வந்து யூனிவர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த யூனிவர்ஸ் மாதிரியே இன்னொரு யூனிவர்ஸ் வந்து பேரலா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்புறாங்க. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் யூனிவர்ஸ் தான் வந்து மல்டிவர்ஸ்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இருக்கிற யூனிவர்ஸ்ல இப்போ நான் இருக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு யூனிவர்ஸ்ல என்ன மாதிரியே இன்னொரு பர்சன் வந்து சேமா ஃபார்ம் ஆயிருப்பாங்க. ஸோ அவங்க மேபி நான் பண்ணிட்டு இருக்க அதே விஷயத்த வந்து அவங்க அங்க பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லைனா மேபி அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கலாம். இப்போ நான் வந்து இங்க இன்ஜினியரா இருக்கேன்னா மேபி அந்த யூனிவர்ஸ்ல வந்து ஒரு டாக்டரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலா உண்மையானு கேட்டீங்கன்னா இதுக்கு வந்து எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. எந்த டெஸ்டிங் எந்த ப்ரூஃப்மே வந்து இப்போதைக்கு இல்லை. பட் நிறைய தியரிஸ் இருக்கு. அந்த தியரிஸ்லாம் வந்து இந்த மல்டிவர்ஸ் கான்செப்ட் வந்து உண்மையா இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்து ப்ரெடிக்ட் பண்ணுது. பட் இதுல எல்லா தியரிஸுமே வந்து சயின்டிஸ்ட் வந்து பிலீவ் பண்ணல. பட் ஒரு 2 or 3 தியரிஸ் வந்து பேஸ்ட் ஆன் அவர் கரண்ட் லாஸ் ஆஃப் பிசிக்ஸை வச்சு மேபி இது வந்து பாசிபிளா இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்து சயின்டிஸ்ட் பிலீவ் பண்றாங்க. அதுல 2 தியரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து குவாண்டம் மல்டிவர்ஸ், இன்னொன்னு வந்து காஸ்மிக் மல்டிவர்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்ம இந்த யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆன டைம்ல வந்து எப்படி இந்த யூனிவர்ஸ் வந்து ரெண்டா ஸ்பிளிட் ஆகி இது வந்து உருவாகி இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ற 2 டிஃபரெண்டான தியரிஸ் தான் இது.